இஸ்லாமியர்களின் ரமலான் நோன்பு நடைபெற்று வரும் நிலையில் மருத்துவமனை நோயாளிகள் வெளிமாநிலத்தவர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என சுமார் 5000 பேருக்கு கோவை ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் சகர் உணவு எனப்படும் அதிகாலை உணவை விநியோகம் செய்து வருகின்றனர். இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு காலத்தில் அதிகாலை 3 மணி முதல் 4:50 வரையிலான நேரத்தில் மட்டுமே உணவு எடுத்துக் கொள்வர். இதனை சகர் உணவு என குறிப்பிடுவர். இந்நிலையில் கோவையில் செயல்பட்டு வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் ஆதரவற்ற ஏழை மக்களின் பசியை போக்கும் விதமாக அணையா அடுப்பு எனும் சமுதாய சமையற்கூடத்தில் ரமலான் மாத காலை உணவான சகர் விநியோகிக்கும் பணியை செய்து வருகின்றனர். தினமும் சுமார் 5000 பேருக்கு உணவு தயாரித்து விநியோகிக்கும் பணிகளை பெண்களும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக இஸ்லாமியர்கள் அல்லாத இந்து மற்றும் கிறிஸ்துவ மதத்தினர் என 300க்கும் மேற்பட்டோர் இணைந்து சமத்துவ சகர் உணவாக இந்த பணியை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இதற்கான பணிகளை நேரில் பார்வையிட்ட தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி, ஜீவசாந்தி அறக்கட்டளையின் நிறுவனர் சலீம் மற்றும் நிர்வாகிகளை பாராட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளி மாநிலம் மற்றும் வெளியூர்களிலிருந்து கோவையில் இஸ்லாமியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் வசித்து வருவதாகவும், இதில் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜான் நோன்பை கருத்தில் கொண்டு ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் சகர் உணவை அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று வழங்குவது உள்ளபடியே பாராட்டிற்குரியது என புகழாரம் சூட்டினர். முறையாக பார்சல் செய்து தினமும் சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிப்பவர்களுக்கு இந்த சகர் உணவு வழங்கப்படுவதாக ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் நிர்வாகிகள் அபு தாகிர், மௌலவி அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் மற்றும் KU அபு தாகிர், ஜீவசாந்தி அறக்கட்டளையைச் சேர்ந்த அஸ்ரப் அலி, சஹனாஸ் பர்வீன், ஜெயந்தி, உமா மகேஸ்வரி, பிரவீனா, ரஃபீக், ஆசிக் உள்பட பலர் உடனிருந்தனர்.
கோவை கரும்புக்கடை ஆசாத் நகரில் ஜீவசாந்தி அறக்கட்டளை சலீம் அசரப் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக ஆதரவற்றோர் இறந்தால் உடல் அடக்கம் வந்து தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக எந்த இடத்துல எத்தனை மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு கூப்பிட்டாலும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க. உடனடியாக போய் ஒரு சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டால் அவங்கவங்க முறைப்படி, ஒரு இந்து இறந்தால் இந்து முறைப்படி, ஒரு இஸ்லாமியர் இருந்தால் இஸ்லாமிய முறைப்படி, கிறிஸ்துவர்கள் இருந்தால் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்து ஒரு நல்ல பெயரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு நல்ல பெயரை ஜீவசாந்தி அறக்கட்டளை எடுத்திருக்கிறது. கடந்த 7 ஆண்டு காலமாக கோவையிலே வட மாநிலங்கள் வட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே தங்கி படிக்கிறார்கள். டாக்டராக இன்ஜினியராக இங்கே வந்து இருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலில் பெரிய பெரிய அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க. அவங்க வந்து இந்த ரம்ஜான் நேரத்தில் இஸ்லாமியர்கள் வந்து 30 நாட்கள் வந்து நாங்கள் வந்து நோன்பு இருப்போம். அந்த நோம்பில் காலையில் வந்து 3 மணிக்கு அந்த வட மாவட்டங்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் உணவு கிடைக்காது. அந்த நேரத்தில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலமாக சுமார் 5500 பேர்த்துக்கு தினந்தோறும் ஒரு 100 பேர் வேலை செஞ்சு அந்தந்த பகுதியில் சரவணம்பட்டி, வெள்ளலூர், ஈச்சனாரி, அவினாசி ரோடு, சாய்பாபா காலனி எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தாலும் கரெக்டாக 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த சகர் உணவு, சகர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் காலையில், அந்த உணவை கொண்டு போய் அவங்க சேர்த்திடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலமாக இந்த பணி வந்து மிக இறைவனுக்கு மிக பிடித்தமான பணி. அதை மிக சிறப்பாக நம்ம இந்த ஜீவசாந்தி அறக்கட்டளை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்போவுமே பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்ற இயக்கங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து உணவு பரிமாறுறதுக்காக வந்தோம். இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு இன்பமான நாள், ஒரு இனிய நாள், ஒரு சந்தோஷமான நாள். இந்த மாதிரி எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து உணவு கொடுக்கறதா உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய தர்மம். அதை வந்து தொடர்ந்து 7 ஆண்டு காலமாக இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஒரு மக்கள், இவங்கெல்லாம் பெரிய மாளிகை எல்லாம் கட்டல, ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து அவங்களே ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு இது மாதிரி எல்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னா அடுத்தவங்களும் நாம் வந்து முன் வரணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க வந்து பணம் உதவி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் தான் இவங்களும் இன்னைக்கு 5000 பேர், நாளைக்கு 10,000 பேர். ஏன்னா கோயம்புத்தூர் வளர்ந்து வர மாவட்டமாக இருக்குது. அதை வந்து இவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பல்சமய நல்லொரு இயக்கத்தின் நோக்கம். பெயர் சலீம், நான் தலைவர் ஜீவசாந்தி அறக்கட்டளை. சமத்துவ சகர் உணவு இந்த 7ஆம் ஆண்டு நிகழ்வை வந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பல்சமய நல்லொருக்கத்தினுடைய தலைவர் ஹாஜி முகமது ரஃபீக் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜீவசாந்தி அறக்கட்டளையின் சார்பாக எங்களுடைய நெஞ்சிலிருந்து நன்றிகளும் பிரார்த்தனைகளும். இந்த 7ஆம் ஆண்டு சமத்துவ சகர் உணவு என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜீவசாந்தி அறக்கட்டளை மூலமாக வருடத்திற்கு எல்லா நாட்களுமே ஒவ்வொரு மத பண்டிகைகளை கொண்டாடுற ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். அதன்படி ஒரு சமூக நல்லிணக்க தீபாவளி, சமத்துவ பொங்கல் மாதிரி இந்த மாதம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக கடைபிடிக்கக்கூடிய இந்த நோம்பு மாதத்தை சமத்துவ சகர் உணவுன்னு 30 நாளுமே ஒரு மதங்களை கடந்த ஒரு திருவிழாவாக இங்கே எல்லா மத மக்களும் ஒன்றிணைஞ்சு இந்த பணியை நாங்கள் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வெளியூர்களிலிருந்து மேல் சிகிச்சைக்காக வந்து இங்கே மருத்துவமனையில் தங்கியிருக்கக்கூடிய நோயாளிகள், அவர்கள் உறவினர்கள் யாராச்சும் நோன்பு வைக்கிற மாதிரி இருந்தால் அவர்கள் இருப்பிடத்துக்கு எந்த மருத்துவமனையும் அங்கேயே தேடி சென்று போய் உணவு கொடுத்துருவோம். அதோடு மட்டுமல்லாமல் வெளி மாவட்ட மாநிலங்கள்லேருந்து கல்லூரி மேற்படிப்பிற்காக அல்ல கல்லூரி படிப்பிற்காக இங்கே வந்து தங்கி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மாணவர்களுக்கு அவருடைய கல்லூரி விடுதிகள் ஹாஸ்டல்லையே கொண்டு போய் கொடுத்துருவோம். ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் பிரயாணிகள், ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாண்டுன்னு கோயம்புத்தூரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியர்களும் பசியோடு நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ஜீவசாந்தி அறக்கட்டளை எங்களுடைய தோழர்களுடைய நோக்கம். இதை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி, இங்கே இருக்கக்கூடிய ஜெயந்தி, இங்கே இருக்கக்கூடிய பிரவீனா போன்ற இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்கள் தான் ஒவ்வொரு பெண்கள் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பெண்களுடைய இருப்பிடத்திற்கே சென்று கோவையில் எந்த இஸ்லாமியர்களும் பசியோடு உணவு உண்ணாமல் இந்த நோன்பை கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். இதன் மூலமாக
கோவை போன்ற ஒரு பகுதிகளில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு சமத்துவத்தையும் ஒரு சகோதரத்துவத்தையும் ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த பணி கோவை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒன்றிணைந்து சமூக பொறுப்போடு சமூக ஒற்றுமையோடு இந்த பணியை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தினந்தோறும் ஒரு 650 கிலோ அரிசி போட்டு 5000த்துக்கு மேற்பட்ட நோன்பு வைக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்களுக்கு மதங்களை கடந்து இந்த பணியை செய்கிறோம். மதங்களை கடந்த ஒரு மனிதநேய பணி தான் ஜீவசாந்தி அறக்கட்டளையுடைய இந்த சமத்துவ சகர் பணி. அதன் அடிப்படையில் இந்த சமத்துவ சகர் பணியை இன்னைக்கு தொடங்கி வைப்பதற்காக பல்சமய நல்லுறவு இயக்கத்துடைய மாநில தலைவர் ஆஜி முகமது ரஃபீக் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறது வந்து உள்ளபடியே இங்கே பணியாற்றக்கூடிய எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு உத்வேகமாக இருக்குது. ஏன்னா இவர்களெல்லாம் கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகத்தில் ஒரு சமூக ஒற்றுமைக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களை பின்பற்றி இந்த பணியை நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 7 வருடமாக இந்த இளைஞர்களாக நாங்கள் வந்து செஞ்சுட்ருக்கோம். எங்களுக்கு ஆலோசனைகளையும் இங்கே வழிநடத்தக்கூடிய முன்மாதிரியாக இருந்து எங்களை போன்ற இளைஞர்களை வழிநடத்துனாங்க. இது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய ஒரு உத்வேகமாகவும் இருக்குது. அதாவது இஸ்லாமியருடைய இந்த நோன்பு என்பது ஒரு 30 நாள் கடைபிடிப்பாங்க. அதன் அடிப்படையில் தினந்தோறும் அதாவது 30 நாளுமே ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 5500 6000 பேருக்கு கொடுக்குறோம். குறைந்தது ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் நோன்பாளிகளுக்கு இந்த பணி 30 நாளுமே சென்றடையுது. அவங்களுடைய இருப்பிடம் தேடியே டோர் டெலிவரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதற்காக வேண்டி ஒரு பெரிய குழு ஒரு 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இரவு முழுவதுமே இந்த பணியை வந்து செய்வாங்க. இந்த பணியில் நிறைய இஸ்லாமியர் அல்லாத இந்து மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்துவத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கலந்து ஒன்றிணைஞ்சு இந்த பணியாற்றுறதுனால யாருமே கோவை பொறுத்தவரை பசியோடு நோன்பு வைப்பதில்லை என்பதுதான் உள்ளபடி எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது.